ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இலக்கா நோக்கி நம்ம மேக்ஸ் டாபிக்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வரோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ரீசெண்டாக முடிச்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நினைச்சல அதுலேருந்து கொஸ்டின் பார்த்துட்டு வரோம். இது கிளாஸ் நம்பர் 2. கிளாஸ் நம்பர் 1ல் HCF அண்ட் எல்சிஎம் 6 கொஸ்டின் பார்த்தோம். ஏன்னா அந்த குரூப் 4ல் HCF அண்ட் எல்சிஎம் டாபிக் 6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் கிளாஸ் நம்பர் 2ல் தனி வட்டி அண்ட் கூட்டு வட்டி தான் பார்க்க போகிறோம். தனி வட்டி அண்ட் கூட்டு வட்டி 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கான் ஆள் கொடுத்துருங்க. அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் கேள்வி, ஒருவர் ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கேள்வியை தெளிவுபடுத்தா, ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். பிக்ஸ்டு டெபாசிட்ல 12,000 ரூபாயை 5% வட்டி விகிதத்துல 2 ஆண்டுகளுக்கு செலுத்துறாரு. 2 ஆண்டு முடிவில் அவருக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும் அதுதான் கேட்கறாங்க. ஸோ இது கூட்டு வட்டி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டு முடிவில் அவர் எவ்வளவு பெறுவார் அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ சால்வ் பண்ணலாம். நம்மளுக்கு அசல் தெரியும். அசல் எவ்வளவு? P = 12,000. வட்டி விகிதம் மாறி தெரியும். எவ்வளவு? 5%. N 2 ஆண்டுகள். இப்போ முதல் ஆண்டு முடிவில் அவருக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வருஷம் மட்டும் கண்டுபிடிக்கலாம். கேள்வியில் 2 ஆண்டுகள் முடிவில் தான் கேட்டுருக்காங்க. நம்ம ஒவ்வொரு வருடத்தையும் கண்டுபிடிக்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னு பார்க்கலாம். 12,000 × 5/100. ஓகேங்களா? 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். ஓகேங்களா? மீதி என்ன இருக்குது? 120 × 5. ஆன்சர் 600. முதல் வருட முடிவில் அவருக்கு 600 ரூபாய் வட்டியே கிடைக்கும். ரெண்டு கூட்டலாமா? 12,600. ஓகேங்களா? முதல் வருட முடிவில் அவருக்கு 12,600 கிடைக்கும். இப்போ 2ஆம் வருடத்துக்கான வட்டி கண்டுபிடிக்கலாமா? தனி வட்டியை பொறுத்தவரையும் அசலுக்கு மட்டும்தான் வட்டி கண்டுபிடிப்போம். கூட்டு வட்டியை பொறுத்தவரையும் அசல் பிளஸ் முதல் வருடத்தில் கிடைச்ச வட்டி அது 2 கூட்டி கிடைக்கிற மொத்த தொகைக்கு தான் வட்டி கண்டுபிடிப்போம். முதல் வருட முடிவில் கிடைச்ச தொகை 12,600. ஸோ இதுக்கு வட்டி கண்டுபிடிக்கலாம். 12,600 5% வட்டி விதமா 0 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்குது? 126 × 5. என்ன ஆன்சர் வருது? $630. ஸோ 2ஆம் வருட முடிவு அதுக்கு வட்டியா $630 கிடைக்குது. முதல் வருட முடிவுல 12,600. 2ஆம் வருட முடிவுல வட்டி 630. ரெண்டு போடலாமா? 0 3 12 மிச்சம் 1 13,230. 2 வருட முடிவுல அது கிடைக்கிற தொகை 13,230 ரூபாய். ஓகேங்களா? ஆப்ஷன் சி 13,230. அவ்வளவு ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இரண்டாவது கேள்வி, அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் காரணம் கேட்கறாங்க. அசல் 10,000, வட்டி வீதம் 15%, 3 ஆண்டுகளுக்கு என்ன கேட்கறாங்கன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் கேட்கறாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது, டேரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகேங்களா? அசல் 10,000, ஆர் 15%, N 3 ஆண்டுகளா? கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசமா? ஃபார்முலா என்ன? P × R/100 whole square × 3 + R/100. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அவ்வளவுதான். P க்கு அசலா 10,000 × R எவ்வளவு? 15/100 whole square 3 + R 15/100. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? 10,000 அப்படி வச்சுக்கலாம். 3 5 25 100. அப்போ 3/20 whole square. இப்போ இந்த ஃபார்முலா என்ன பண்ணுவோம்? இதையும் பெருக்குவோம். இங்க பிளஸ் இருக்கிறதுனால வர ஆன்சரோட இதை கூட்டிக்குவோங்களா? இதையும் பெருக்குவோம், வர ஆன்சரோட இந்த 15 கூட்டிக்குவோம். ஓகேங்களா? இப்போ 100 × 3 300 + 15 315/100. ஓகேவா? இப்போ என்ன இருக்குது? 10,000 3/20 × 3/20. ஏன்னா ஸ்கொயருக்கு அதனால 2 டைம் எழுதிக்கிறோம். × 315/100. 0 0 0 0 4 0க்கு 4 0 கேன்சல் ஆயிடுச்சா? மீதி என்ன இருக்குது? 3 × 3 × 315/2 2 4. ஓகேங்களா? அவ்வளவுதான். அப்போ இது எப்படிக்கலாமா? 3 9 × 315/4. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆன்சர் வரும்? ஸோ 315 9 பெருக்கலாமா? 315 × 9 9 45 மிச்சம் 4 9 9 13 3 மிச்சம் 1 27 28. ஓகேங்களா? இப்போ 2,835 ஆன்சர் வருது. / 4. இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? 1 4 7 28
3 இது வந்து அடிக்க முடியாது. அப்போ 0 சேர்த்துட்டு 35 8 32 3 3 அப்போ வந்து பாயிண்ட் சேர்த்து ஒரு 0 சேர்த்துக்கலாமா? அப்போ என்ன வரும்? 7 28 மிச்சம் 2 5 708.75 இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி 708.75. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். சிம்பிள் பாயிண்ட்ல வருது. ஸோ இதை வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். இல்லைன்னா வச்சுங்களேன், இந்த அசல் அதுக்கப்புறமா வட்டி வீதம் ஆண்டை வச்சு தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு கூட்டு வட்டி கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து வித்தியாசம் கண்டுபிடிச்சலாம். சிம்பிள் தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒருவர் ரூபாய் 2000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் ரூபாய் 1000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2 ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் கேட்குறாங்க. ஓகேங்களா? 2000 ரூபாய் 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குறாரு. ஓராண்டு முடிவில் 1000 ரூபாய் திருப்பி செலுத்திட்டாரு. அப்போ 2ஆம் ஆண்டு முடிவில் அவர் எவ்வளவு தரணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷமா? அப்படின்னா முதல் வருடத்துல எவ்வளவு வட்டி கிடைக்குன்னு பார்க்கலாமா? 2000 இன்ட்டு 6 100/100 ஏன்னா 6% தானே. 00 00 20 இன்ட்டு 6 120 ரூபாய் வட்டி. அப்போ 2120 ரூபாய் முதல் வருடத்துல வருது. 2000 ரூபாய் அசல், வட்டி 120 ரூபாய். அது வந்து 1000 ரூபாய் தந்துறாரு. ஓகேங்களா? மீதி எவ்வளவு இருக்கும்? 1120. இதுல அசல் வந்து 1000 தான். ஏன்னா 2000 அசல், அதுல 1000 ரூபாய் கொடுத்துறாரு. மீதி 1000 இருக்கும். வட்டி வந்து 120. இப்போ தனி வட்டியை பொறுத்தவரை என்ன பண்ணுவோம்? அசலுக்கு மட்டும்தான் மீண்டும் வட்டி கண்டுபிடிப்போம். அப்போ 1000 ரூபாய்க்கு 6% தனி வட்டி விதத்துல எவ்வளவு வரும்? 60. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்? 2ஆம் ஆண்டு முடிவு எவ்வளவு தருவாரு? 1000 ரூபாய் அசல் தருவாரு. அந்த வட்டி 120 ரூபாய் இருக்கும். முதல் வருடத்துல ஒரு வட்டி 120 வந்துச்சு, அந்த வட்டி இருக்கும் பிளஸ் 120. 2ஆம் வருடத்துல வட்டி 60 ரூபாய் வந்துச்சு. அது மூணுத்தையும் கூட்டலாமா? 1000 1120 1180. அப்ப 2ஆம் வருட முடிவுல ஒரு 1180 ரூபாய் தரணும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சிம்பிள். என்னன்னா 2000 ரூபாய் வாங்குறாரு 6% தனி வட்டி விதத்துல. இப்போ 2000 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி வரும்னா 120. அப்ப ரெண்டு கூட்டலாமா? 2120. அதுல 1000 ரூபாய் திருப்பி தந்துடுறாரா? மீதி எவ்வளவு இருக்கும்? 1120. அதுல வந்து அசல் 1000, வட்டி 120. இப்ப என்ன பண்ணுவோம்? 2ஆம் வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிக்கணுமா? ஏன்னா தனி வட்டியை பொறுத்தவரையும் அசலுக்கு மட்டும் தான் வட்டி கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? அப்போ 1000 ரூபாய் தான் அசல். 1000 ரூபாய்க்கு மட்டும் வட்டி கண்டுபிடிக்கலாமா? 1000 ரூபாய்க்கு வட்டி எவ்வளவு வருது? 60. அப்ப எவ்வளவு இருக்குது அமௌண்ட்? அசல் 1000, முதல் வருட முடிவுல 120 ரூபாய் வட்டி வந்துச்சாது பிளஸ் 2ஆம் வருடத்துக்கு 60 ரூபாய் வட்டி வந்துச்சாது. எல்லாத்தையும் கூட்டினா 1180. ஆப்ஷன் பி 1180. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? அடுத்த கொஞ்சம் பார்க்கலாமா? விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஒரு ஆண்டில் லாபம்னு கேட்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா 10,000 ரூபாய 4% வட்டி வீதத்துல 2 ஆண்டுகளுக்கு ஒருத்தர் கடனா வாங்குறாரு விக்னேஷ். அதை வந்து சஞ்சய்க்கு 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனா கொடுக்குறாரு. கடனா வாங்கிட்டு அதுக்கப்புறமா கடன் கொடுக்குறாருல்ல அதே பணத்தை, இந்த பரிமாற்றத்தை அவருக்கு வந்து எவ்வளவு லாபம் கிடைக்கும்னு கேட்குறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் விக்னேஷ் 2 வருஷம் கழிச்சு எவ்வளவு தரணும்? கடனா வாங்கினாலே அது எவ்வளவு தரணும்? இவருக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா எவ்வளவு லாபம்ட்டு? ஃபர்ஸ்ட் வந்து இவரு வந்து 2 வருஷம் முடியல எவ்வளவு தரணும்னு பார்க்கலாமா? அசல் எவ்வளவு? 10,000. ஆறு வந்து 4%. n வந்து 2 ஆண்டுகள். அப்போ தனி வழினா SI = PNR/100. அசல் வந்து 10,000 இன்ட்டு n வந்து 2, r வந்து 4/100. 100 இன்ட்டு 2 4 இருக்குது. 200 இன்ட்டு 4 800. அப்புறம் வந்து வட்டி வந்து 800 ரூபாய் அவர் தரணும். அசல் வந்து எவ்வளவு? 10,000. அப்போ வந்து மொத்த தொகை வந்து 10,800 ரூபாய் அவர் வந்து 2 ஆண்டு முடிவுல அவருக்கு தரணும். கடன் வாங்கினார்ல அது அவர் திருப்பி தரணும். இப்போ இவரு வந்து கடனா கொடுத்தாருல, இவருக்கு எவ்வளவு அமௌண்ட் திருப்பி வரும்? அது கண்டுபிடிக்கலாமா? அசல் வந்து அதே 10,000 தான் கடனா தராரு. n வந்து 2 ஆண்டு தான். வட்டி வீதம் வந்து 6%. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? SI = PNR/100. அசல் வந்து 10,000, n வந்து 2, 6, 100 0 0 0 கேன்சல். 100 இன்ட்டு 2 இன்ட்டு 6 இருக்குது. 100 இன்ட்டு 2 200, 200 இன்ட்டு 6 1200. அப்போ வட்டி வந்து 1200 ரூபாய் வரும். அசல் வந்து எவ்வளவு? 10,000. அப்படின்னா இவர் வந்து 11,200 ரூபாய் இவருக்கு வரும். 11,200 ரூபாய் இவருக்கு வரும். 10,800 ரூபாய் திருப்பி தரணும். இப்போ லாபம் எவ்வளவு பார்க்கலாமா? 11,200, 10,800 0 0
இப்போ 400 ரூபாய் அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கு. இப்போ 2 வருஷம் முடிவில் அவருக்கு கிடைச்ச லாபம் வந்து 400. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் கேட்குறாங்க. 2 வருஷம் முடிவில் 400, ஆனால் இங்கே கேட்கறது ஓராண்டின் லாபம் தான் கேட்குறாங்க. அப்போ ஓராண்டு என்ன வரும், டிவைட் பண்ணால் 2ஆல் டிவைட் பண்ணால் 200. ஓராண்டில் கிடைத்த லாபம் வந்து 200 ரூபாய். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ 200 தான் ரைட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ தனி வட்டி கூட்டு வட்டி வந்து 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எல்சிஎம் வச்சு வந்து 6 கொஸ்டின், மொத்தமாக கேட்ட 27 கொஸ்டின்ல 10 கொஸ்டின் 2 டாபிக் கேட்டுட்டாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள். இதை வந்து திருப்பி திருப்பி கேட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த டாபிக் வந்து கொஸ்டின் இல்லாமல் எந்த ஒரு கொஸ்டின் பேப்பருமே இருக்காது. ஓகேங்களா, ஓகே, நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. மேக்ஸ் கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து 25 அவுட் ஆஃப் 25 கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துருங்க. அப்போ நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் உங்களை வேலை செய்கிறேன். தேங்க்யூ.